அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சாப்டர் இயற்கணிதம். முதல் கணக்கு, வகுத்தல் முறையில் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. செகண்ட் சப்டிவிஷன் சம் நான் எடுத்திருக்கேன். 37x² மைனஸ் 28x³ ப்ளஸ் 4x4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 இது கொடுக்கப்பட்டிருக்க கணக்கு. இதுக்கு தான் வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் முதல் செய்ய வேண்டியது படிகளை ஏறு வரிசையிலையோ அல்லது இறங்கு வரிசையிலையோ எடுத்து எழுதிக்கணும். இப்போ நான் இறங்கு வரிசையில் எழுத போகிறேன். இப்போது ஹையஸ்ட் பவர் எதுனா x⁴ 4 x⁴ 4 அடுத்தது x⁻³ மைனஸ் 28 x³ இங்கே ப்ளஸ் 37. முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பர்னால ப்ளஸ் கொடுக்காம இருக்காங்க, பட் அது ப்ளஸ் 37 x⁻² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 கடைசியாக மாறி வர மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது மிக எளிமையான ஒரு மெத்தடு. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீள்வகுத்தல் முறை பண்ணும்போது கெழுக்களை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதிக்கலாம். 4 மைனஸ் 28 37 42 ப்ளஸ் 42 ப்ளஸ் 9 எழுதின பின்னாடி எண்களை 2 பின்னாடி இருந்து பிரிச்சுக்கலாம். 42 9 2. இப்போ 4, இந்த 4க்கு முதல்ல வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம். வர்க்கமூலம்னா என்ன? இந்த 4க்கு வர்க்கமூலம்னா என்ன அப்படின்னா, ஒரு எண்ணை அதே என்னால் பெருக்கும்போது இந்த 4 கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் 4ஓட வர்க்கமூலம். இப்போ நமக்கு 2 2 4 2 தான் 4ஓட வர்க்கமூலம். அதை எழுதிக்கிறோம். 2 2 2 4 பெருக்கி அந்த ஆன்சரை இங்கே எழுதுகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கழித்தல் செய்ய போகிறோம். இயற்கணிதத்தில் கழித்தல் அப்படிங்கிறது என்ன? கழிக்கப்படுற எண்ணை அடையாளத்தை மாற்றி கூட்டுறது, அதுதான் இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கழித்தல் அப்படிங்கிறது. இப்போ +4 -4 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணின பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படியே கீழே இறக்கி எழுதணும். -28 37 கீழே இறக்குன உடனே செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஈவு இன்ட்டு 2 ஈவில் இருக்க எண்ணை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 2 தான் இருக்குது, அதை 2ஆல் பெருக்குனா 4. அந்த 4 இங்கே எழுதிக்கிறோம். இங்கே இன்னொரு நம்பர் எழுதணும், அதனால் ஸ்பேஸ் விட்டு இங்கே எழுதிக்கலாம். பெருக்கி எழுதின பிறகு இங்கே இருக்க முதல் எண்ணை இங்கே இருக்க எண்ணால் வகுத்து எழுதணும். அதை வகுத்தெல்லாம் இங்கே செஞ்சுக்கலாம். இங்கே இருக்க முதல் எண் -28 இந்த நம்பரால் வகுக்கிறோம். 4ஆல் 1 4 7 4 28 அடிச்சு கொடுக்கறதா வகுத்தல். ஸோ 7 அதோட அடையாளம் மைனஸ். இங்கே வகுத்து வர என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே எழுதணும் -7. அதே -7 இங்கேயும் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு வகுத்தல் செஞ்சிட்டோம். அடுத்து ஒரு பெருக்கல். என்ன பண்ணணும்? இங்கே -7 எழுதணும் இல்லையா? இந்த -7 இங்கே இருக்க 2 எண்ணையும் பெருக்கணும். 4 -7 இங்கே வகுத்து வந்த எண்ணை இங்கே இருக்க 2 எண்களையும் பெருக்கணும். பெருக்கும்போது 4 7 4 7 28 அடையாளம் மைனஸ். அடுத்து இதே மைனஸால் இங்கே பெருக்கணும். 7 7 49 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 49. இந்த பெருக்கின எண்கள் 2ஐயும் இங்கே எழுதணும். -28 49 பாருங்க, இங்கே இருக்க எண்ணே தான் இங்கேயும் வரும். ஏன்னா நம்ம அப்படி தான் வகுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது கழித்தல். கழித்தல்னா என்ன சொல்லியிருக்கோம்? அடையாளத்தை மாற்றணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இப்போ -28 இது +28 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்க, +37 -49 வேறு வேறு அடையாளம் இருந்தால் என்ன பண்ணணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட அடையாளத்தை போடணும். அதுதான் கூட்டல் விதி. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம். என்ன வருது? 12. பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். முடிஞ்சிச்சு. அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸை கீழே இருக்க போகிறோம். 42 9 42 9
எழுதியாச்சு. ஏற்கனவே பார்த்தோம், ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை கீழே எழுதின உடனே என்ன பண்ணணும், ஈவு இன்ட்டு 2. ஈவில் 2 இருக்குது, ஈ2 4, ஈ2 14 மைனஸ் 14. இது பெருக்கி எழுதின பிறகு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், இங்கே இருக்க ஃபஸ்ட்டு நம்பரை இங்கே இருக்க ஃபஸ்ட் நம்பரால் வகுத்துக்கிட்டோம். ஸோ மைனஸ் 12 அதை இங்கே இருக்க 4ஆல் வகுத்துக்கிறோம். வகுத்தா என்ன வரும், 1 நாங்க 4, 3 நாங்க 12, 3 அடையாளம் மைனஸ். வகுத்து வர என்ன பண்ணணும், மேலே எழுதணும், இங்கே எழுதணும். ஸோ -3 மேலே எழுதிட்டோம், இங்கேயும் எழுதிட்டோம். எழுதின பிறகு என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணணும், ஒரு வகுத்தல், அடுத்து ஒரு பெருக்கல். அதே போல் இங்கே ஒரு வகுத்தல் பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு பெருக்கல் பண்ண போகிறோம். நம்ம எழுதின இந்த -3ன்ற எண்ணை இங்கே எந்தெந்த எண்கள் இருக்கோ இதை ஃபுல்லாக பெருக்க போகிறோம். 4 -14 -3 பெருக்க போகிறோம். 3 12 அடையாளம் மைனஸ். அடுத்து 3 14 42 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்தது 3 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் அதுவும் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ பெருக்கி வர எண்களை எங்கே எழுதணும், இந்த எண்களுக்கு கீழே எழுதணும். -12 42 9 பெருக்கி எழுதின பிறகு இங்கே என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் கழித்தல். ஸோ கழிக்கும் போது என்ன பண்ணுவோம், அடையாளத்தை மாற்றுவோம். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ், எல்லாமே என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஸோ வகுத்தல் முடிஞ்சது. இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் உங்களுக்கு தரப்பட மாட்டாது. இது எளிய முறையில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைனல் ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். என்ன ஃபைனல் ஆன்சர், நமக்கு கேள்வி என்ன, இந்த கோவையோட பல்லுறுப்புக்கோவையோட வர்க்கமூலம் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை எடுத்து எழுதுறோம். therefore 37 x² மைனஸ் 28 x³ ப்ளஸ் 4 x⁴ ப்ளஸ் 42 x ப்ளஸ் 9 இதோட வர்க்கமூலம் சிம்பிள் போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு, இல்லை வேர்ட்ஸில் எடுத்து எழுதுறதுனாலும் எழுதலாம். வர்க்கமூலம் எழுதும்போது மட்டுக்குள்ளே எழுதணும், மட்டுக்குள்ளே எழுதணும். நமக்கு 4 வர்க்கமூலம் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பர் அதுதான். x⁴ 4 அதோட வர்க்கமூலம் என்ன, x⁴ 2. ஸோ இங்கே இருக்க நம்பர்ஸை 2 -7 -3 தான் இங்கே ஆன்சரில் வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற x⁴ 2. அடுத்தது நம்ம ஆஸ் யூஷுவல் எழுதிடலாம். -7 அடுத்து குறைஞ்சிட்டே வரணும், படி குறைஞ்சிட்டே வரணும். என்ன ஆகும், x² அடுத்தது x, கடைசியாக -3 அடையாளத்தை மாற்றிடக்கூடாது, -3. இதுதான் ஆன்சர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37 x² மைனஸ் 28 x³ ப்ளஸ் 4 x⁴ ப்ளஸ் 42 x ப்ளஸ் 9 இதோட வர்க்கமூலம் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ்குள்ள 2x² மைனஸ் 7x மைனஸ் 3. அவ்வளோதான். நன்றி.